Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. நமக்கெல்லாம் வர்மக்கலை தெரியாது. இந்த படத்துல வர்மக்கலை வந்து நிறைய வித்தையை காட்டுறாங்க. அதாவது வர்மக்கலை பண்ணா அவங்க டக்குன்னு ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்றது, குதிரையா மாறி ஓடுறது, பாட்டு பாடுறது இந்த மாதிரிலாம். இதெல்லாம் உண்மையிலே நடக்கிற ஒண்ணு அதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வர்ம கலையில் இருக்குமான்லாம் தெரியல. ஆனால் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் அவர் வந்து ஜென்டில்மேனாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்தியனாக இருக்கட்டும், அப்போ அவர் பண்ண விஷயங்கள்ல கும்பா அது இதுன்னு இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிஜமாவே வந்து அப்படிலாம் இருந்துச்சுன்னெலாம் சொன்னாங்க. வர்மத்தில் வந்து நிஜமாவே நீங்கள் வந்து அந்த நரம்புகளினுடைய விஷயங்களை வந்து நரம்புகளை வந்து சுருக்கி விடுறதா இருக்கட்டும், திருப்பி அதை ரிலீஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், உங்களை செயலிழக்க வைக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்களை வர்மக்கலையில் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியுமான்றது நம்ம ஏதோ அது நம்புற மாதிரி இல்லை. அதான் சார், கற்பனைக்கு எட்டாவது தான் சினிமா, லாஜிக் பார்க்கக்கூடாது சினிமாவில் அப்படின்ற மாதிரி இதுலேயும் லாஜிக் பார்க்காம நீங்கள் குதிரை மாதிரி ஓடி போய் அவர் வந்து மேலேருந்து போய் செத்து போயிடுறாரு. அப்புறம் குதிரை மாதிரி ஒரு கூட்டமே ஓடுது. டெல்லி கணேஷ் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. சாகர வரையும் அவர் பாட்டு பாடுறது தான் அவர் வேலைன்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஏதோ அவர் வர்மத்தில் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு ஏதோ பண்ணுறாங்க. அது பெருசாக எடுபடலை. ஓகே, சங்கர் அவர்கள் ஒரு காலத்தில் பயங்கர பீக்கில் இருந்தவர். இப்போவும் அவருக்கான ஒரு கிரேஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நெகட்டிவாக தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. சங்கர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்னுடைய சேர்த்து வச்சிருந்த ஒரு நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காங்க. இல்லை என்னென்னா, இது வந்து நீங்கள் ஒன் மேன் ஷோவாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தனியாக அவர் பண்ணலை. அது அவரே சொல்லிட்டாரு பல இடங்களில். அவர் கமலஹாசன் போர்ஷனெல்லாம் சங்கருடைய மேற்பார்வையில் அவரே நின்று பண்ணியிருக்கார், வேலை வாங்கியிருக்காருன்றது அந்த பிரம்மாண்டம் அந்த விஷயங்களை தெரியுது. அதை தாண்டி மற்ற விஷயங்களை பார்த்தா உதவியாளர்களாக இப்போ இயக்குநர்களாக இருக்கிற சிம்புதேவன், நம்ம அறிவழகனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது டைரக்ட் பண்ணது சங்கர் கிடையாது. அப்போ சங்கர் இல்லை. ஓகே, அந்த சங்கருடைய டேக்கிங் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பல இடங்களில் மிஸ் ஆகுது இல்லை. ஓகே, நீங்கள் உதவியாளர்கள் எடுத்தாலும் அது சங்கர் தான் டைரக்டர். அவர் எனக்கு இந்த காட்சி வேணும், இந்த மாதிரி வந்து சார் பதிவாளர் இடத்துல இப்படி போகிறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, திருப்பி அவங்கள பிடிச்சிட்டு வரணும், அது போய் அதை கையை பிடிச்சி சமுத்திரகனி போகிறாரு, பிடிச்சிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த போய் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஒரு இடத்துல பண்ணுங்கள், டக்குன்னு ஒரு அறிவாளனை கூப்பிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் போய் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் போய் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அந்த காட்சி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ஒரு காட்சியை பிரித்து, நீ அறிவழகன் நீ இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வாப்பா, நீ சிம்புதேவன் இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய உதவியாளர்கள்னு ஒரு 3-4 பேர் வச்சுருக்காரு இல்லையா. இவங்க எல்லாரையுமே அவங்கவுங்களுக்கு கொடுத்து விட்டு எடுத்திருக்காருன்றதை பார்க்கும் போதே தெரியுது இது சங்கர் டேக்கிங் இல்லை. ஓகே, அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதுவும் படத்துக்கு வந்து நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸான்றதை தாண்டி சங்கர் பார்வையில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. சங்கர் படம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்தை குறைச்சிருந்தா ஒருவேளை மேபி நமக்கு வந்து இவ்வளோ தூரம் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதான்னு தெரியல. படம் ஷார்ப்பாக இருக்கணும். அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப டயர்ட் பண்ணிடுது. எப்படா முடியும், இவர் பேசுகிறத பேச்சு எப்படா குறைப்பாருன்னு. அது மாதிரி காற்றுலேயே வந்து ஒருத்தன் பறந்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ தனித்தனியாக உடம்புலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இவர் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு பயங்கரமாக டைம் பண்ணுறது வந்து நமக்கு அருவருப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த 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 இடமும் சரி, அது மாதிரி ஒரு காட்சிக்குமே அது ஏன் அவ்வளோ லென்த் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டர் கொஞ்சம் வெட்டி இருந்தாருன்னா, உழைப்பு பெருசுங்க, உழைப்பை சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பல பேருடைய விமர்சனமே வந்து நீங்கள் இன்னும் ட்ரிம் பண்ணி ஒரே பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ இழுத்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. இல்லை அது வந்து வியாபாரம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது, அது வியாபாரம். நீங்கள் 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரம் குறைச்சிருக்கலாம், 1/2 மணி நேரத்தை வெட்டியிருக்கலாம், தேவையே இல்லை. தேவையில்லாத எவ்வளோ காட்சிகள் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் சீக்வன்ஸ், மெட்ரோனுடைய டைமே 1.5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வரும். ஆமாம், ஒரு வண்டி போனால் அடுத்த 20வது செகண்டில் இன்னொரு வண்டி வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு வண்டி வந்து நின்றோம். போகிற பாதையிலே திரும்ப முடியாது. நீங்கள் போகிற பாதையில் திரும்புவதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. வந்தால் இப்போ சமீபத்தில் ஒரு விபத்து நடந்துச்சு பாருங்கள், ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு சரக்கு ரயில் வந்து மோதிச்சு பாருங்கள். அந்த மாதிரி தான் ஆகும். அதான் லாஜிக் சுத்தமாக கிடையாது, சினிமா லாஜிக் இல்லாதது தாங்க. ஆனால் அதுக்காக நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக படத்தில் ஒரு பாவி சிம்ஹா போலீஸ் கேரக்டர் அவர் தான் பண்ணியிருப்பாரு. இன்ஜின் அத்தனை தடவை கையில் கிடச்சும் ஈஸியாக கோட்டை விட்றாங்க, எஸ்கேப் ஆக விட்றாங்க. அதாங்க சினிமாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கோட்டை விட்டால் தான் பார்ட் 3 நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இவர் ஆபத்தானவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, காலில் சுட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, அதை பண்ணவே இல்லை. விரட்டிகிட்டே இருக்காரு, சுட வந்தவனை சுடாதன்றார். ஆனால் இவரு கண்ணை தூக்கிட்டே போயிட்டு இருக்காரு.
நிறைய அதாவது என்னன்னா அது இன்னொரு விஷயம். அதில் வந்து யூடியூப் எடுக்கிறதுக்காகவே ஒரு விஷயங்கள் வருதுன்னு அதில் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. நம்மளால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆடியன்ஸ் என்ன சொல்லுவான்? காசு கொடுத்து போகிறவன் பயங்கரமாக திட்டு தானே செய்வான். எதிர்பார்த்து போகிறவன் வந்து அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணலைன்னா படத்தை திட்டுவான் கண்டிப்பாக. இன்னொன்று கமல் அவர்களுடைய கெட்டப் ஒவ்வொரு 4-5 கெட்டப் படத்தில் போடுறாரு. குறிப்பாக அவருடைய மேக்கப், அவர் பேசக்கூடிய டப்பிங் இதெல்லாம் கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் வந்து இந்தியன் தாத்தா பழைய கெட்டப்பில் வேஷ்டி சட்டை போட்டு நேதாஜி சிலைக்கு முன்னாடி நின்று வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு தப்பிச்சு போகும்போது இது பண்ணுவார்ல, அது மட்டும்தாங்க நான் வந்து அது இந்தியன் 2க்கான திருப்தியான எனக்கு மேனரிசமாக தெரிஞ்சுது. மற்றெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு, பாவம் மேக்கப் போகிறதெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அது எதுவுமே நமக்கு ஆடியன்ஸ் பாயிண்டில் எடுபடவே இல்லை. அதுக்கு இந்த கெட்டப்லேயே அவர் இருந்துட்டு போயிடலாம். ஏன் கெட்டப் மாற்றுறீங்க சும்மா ஓயாமல்? புரியல. கேட்டால் தப்பிச்சு வராரு, ஒரு தப்பிக்கிறதுக்காக கெட்டப் போட்டிருக்காங்கன்றாங்க. தசாவதாரம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ தசாவதாரம் பார்த்த மாதிரி நிறைய படங்கள் ரிசம்லன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வருது. கமலஹாசன் படமே நிறைய வருது நமக்கு. சங்கர் படங்களுடைய நிறைய படங்கள் வருது. ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் அவுத்துறாரு, அவுத்துட்டு அன்னியனில் சண்டை போடுவாங்கல்ல, அதே மாதிரியான வந்து அப்படியே வந்து 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சாத்தியம் இல்லாத வயதானவர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, தாத்தான்ட்டீங்க. அப்புறம் அவர் வந்து வர்ம கலையில் இருக்கும், வர்ம கலையில் தானே அவர் சண்டை போடணும். அப்படி தான் சண்டை போடுறாரு. சட்டையெல்லாம் அவுத்திரியா 6 பேக் காட்டிகிட்டு இருக்காரு. வர்ம கலையிலே பார்த்து அந்த 6 பேக் அப்படியே எடுத்துக்கிட்டாரு போல அங்கேருந்து. அப்படி தானே காமிச்சாங்க படத்தில். என்னமோ அதுதான் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து நம்ப முடியாத விஷயங்கள் அதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ப முடியாததை சொல்லுவது தான் சினிமா அப்படின்னு யாராவது ஆழ் மனசில் சங்கர் மனசில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை வெளிப்படுத்திட்டாரு. பிரம்மாண்டம் இருக்குது, அதில் நான் எந்த குறையும் வைக்கல. கலர்ஃபுல்லான பிரம்மாண்டம், அப்படி பிரம்மாண்டம் சங்கரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் கதற விட போகிற சாங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டிஷர்ட் போட்டு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ க்ரௌடு, அந்த ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேலண்டர் சாங்கில் வந்து பெண்கள் ஆபாசமாக இருக்கிற மாதிரி தெரியும், அரகுர ஆடையில் தான் இருப்பாங்க, உள்ளாடை தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அது அவ்வளோ ஆபாசமாக இருக்காது, அவ்வளோ கலர்ஃபுல் என்ஜாயபுளாக இருக்கும். அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமா செட்டா சிஜி ஒர்க்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தன் சீட் பண்ணுறது இருக்குல்ல, ஆடியன்ஸை ஏமாத்துறது இருக்குல்ல, அந்த கலையை சங்கர் நல்லா கற்று வச்சுட்டு இருக்காரு. அதனால தான் சங்கர் நிற்கிறாரு. ரஹ்மான் அவருடைய பிஜிஎம்மும் சில இடங்களில் பயன்படுத்தினாங்க. அதான் இந்தியனுடைய கேரக்டரைசேஷன் வருது இல்லை பழைய, அது வரும்போதெல்லாம் ரஹ்மான் உள்ள வந்துட்டு போவார். அதே மாதிரி இதில் ரொம்ப கவனிக்கப்பட விஷயம் ஒருத்தர் வந்தார், சகலகலா வல்லவன், எஸ் சூர்யா. அவர் வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அவரை வந்து இந்த பார்ட் 2ல வந்து சும்மா கேமியோ மாதிரி கூட்டு போயிட்டாங்க. பார்ட் 3ல அவருடைய போர்ஷன் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. காஜல் அகர்வாலும் அதே மாதிரி தான், ட்ரெய்லர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமாம் நிறைய கேரக்டர் நம்ம சமீப காலத்தில் கொஞ்ச நாளாக மறைந்து போனவர்கள்லாம் கண்ணு முன்னாடி மறுபடியும் வந்தாங்க. விவேகா இருக்கட்டும், மாரிமுத்தா இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், அதில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்கறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சங்கர் அவர்கள் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துல இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் முடியும் போதே 2025 அப்படின்னு போட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை சேஞ்சஸ் நடக்குமா, இல்லை லேட்டாக வாய்ப்பு இருக்கா? இல்லை இனிமேல இந்தியன் 3க்கு அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆல்ரெடி இந்தியன் முடிச்சு வச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்தியன் 3 முடிச்சுட்டு தான் இந்தியன் 2க்கே வந்தாங்க. அவங்க எடுக்கும் போது இவங்க எடுத்தது பீரியடாக ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் எடுத்தது. அதில் மாடர்னைஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்காங்கல்ல. பீரியட் படத்தை இந்தியன் 1ஓட சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் மாடர்னாக கொஞ்சம் எடுத்ததோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 2 கொண்டு போயிட்டு லீடு வச்சிடலாம் 3க்கு. ஓகே. 3 வந்து முழுக்க வார் பீரியடு, நேதாஜி காலகட்டம், அவருடைய இளமை காலம், அதை கொண்டு போகலாம்னு சொல்லி அது முதல்ல எடுத்துட்டாங்க. அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்கள் வந்து முடியும் போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டு அனுப்புகிறாங்கல்ல, அது ஒரு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இப்போ எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு. கமல் அவர்களும் எல்லா மேடையிலையும் இந்தியன் 3க்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான். நம்மளையும் அதனால தான் நீங்கள் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர கிரிஞ்சி, பார்க்க முடியாத அளவு, உட்கார முடியாத அளவுக்கு இருந்துச்சு இல்லையா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மாதிரி வேறு மாதிரி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே முடிய போகுது அப்படின்னும் போது 3 எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்த உடனே ஒரு மாதிரி டயர்டாகி கிளம்புற மூடுக்கு வந்தவன் டக்குன்னு திருப்பி நிமிந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்காருல. இந்த சூட்சமம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு சங்கருக்கு. ஸோ அதனால் கையில் வச்சிருக்காரு திரும்ப ஒன்று.
ஓகே, இப்போ இந்தியன் டூவில் நீங்கள் நம்புறீங்க, நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? அந்த காட்சிகள் இருக்கு, வந்தால் தான் தெரியும். ஏன்னா இதுவும் அப்படி தானே ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்தியன் 2 வந்தால் அப்படியே பயங்கரமாக இருக்கும். பாட்டே என்ன சொன்னிச்சுங்க, கதரோட போகிறோம்னுச்சு. அப்போ அது அர்த்தம் புரியலங்க, இப்போ படம் பார்த்த பிறகு புரிஞ்சிருச்சு. கதற விட்டார் எல்லாரையும். நான் சொல்லலைங்க, பாட்டு பார்த்தவொன்னே புரிஞ்சிச்சுன்றேன், ஆடியன்ஸுக்கும் புரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security.